தமிழ்கோரும் நல் உலகிற்கும் ஆன்மீக ஜோதிட நல் உள்ளங்களுக்கும் நமது ராகு வாழ்க அஸ்ட்ரோ டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கும் உங்கள் அன்புக்குரிய ஜோதிட நூலாசிரியர் ராகு வாழ்க ரமேஷ்குமாரின் இனிய வந்தனம். இன்று நாம் காண இருக்கின்ற ஜோதிட தலைப்பு விசாகம் நட்சத்திர பலன்கள் நுட்பங்கள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு வைகாசி விசாக தேர் திருவிழா உலக பிரசித்தி பெற்றது. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் எங்கிருந்தாலும் அந்த நாளில் அங்கே வந்து தரிசனம் செய்வது மிகுந்த நற்பலன்களை தரக்கூடியதாக அமைகிறது. மேலும் விசாகம் நட்சத்திரக்காரர்கள் விசாகம் நட்சத்திரம் அன்று அது எந்த தமிழ் மாதமாக இருந்தாலும் சோழவந்தான் படித்துறை சனீஸ்வரர் பெருமானையும் தஞ்சை கபிஸ்தலம் கஜேந்திரவரத பெருமாளையும் தரிசிப்பது சிறப்பு. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நல்ல தோற்றம் உடையவர், தர்ம நெறியில் வாழக்கூடியவர், தூக்கத்தை அதிகம் விரும்பக்கூடியவர், உற்றார் உறவினர்கள் சுற்றத்தார்களுக்கு வேண்டப்பட்டவர்களாக இருப்பார்கள், வாத பிரதிவாதம் புரிபவர்களாக இருப்பார்கள், நல்ல பேச்சாற்றல் உண்டு, சொற்பொழிவாளர்களாக திகழக்கூடிய யோகம் உண்டு, சகிப்புத்தன்மை உடையவர், ரசனையானவர், நளினமான பெண்களை பார்த்து ரசித்து விரும்பக்கூடியவர்களாக ஆண்கள் இருப்பார்கள், மிடுக்கான தோற்றப்பொழிவு உடைய ஆண்களை விரும்பக்கூடியவர்களாக பெண்கள் இருப்பார்கள். குறிப்பிட்டு சொல்லக்கூடிய மச்சம் மறு இவர்களுக்கு இருக்கும். பொருளாதார பலம் உடையவர், சாஸ்திரம் சம்பிரதாயம் ஆன்மீகம் ஜோதிடம் இவற்றில் ஆர்வம் ஈடுபாடு உண்டு, பண்புடையவர், மோசமானவர்கள் தீயவர்களிடம் சட்டென்று சீற்றத்துடன் கோபத்தை வெளிப்படுத்தக்கூடியவர், பொதுநல காரியங்களை முன்னின்று செய்யக்கூடியவர், இடுக்கண் வருங்கால் நகுக என்ற திருக்குறளின் சொல்லுக்கேற்ப சிரமமான சோகமான காலத்திலும் புன்முறுவலுடன் எதிர்கொண்டு கடந்து செல்லக்கூடியவர், கடவுள் பக்தி உடையவர், ஆயுத பயிற்சிகளை அறிந்தவர், பராக்கிரமசாலி, தியாகம் செய்யக்கூடியவர்களாகவும் திகழ்வார்கள். ஒரு நல்ல உன்னதமான விஷயத்திற்காக தனக்கு பிடித்திருந்தாலும் சரி இனி அது வேண்டாம் என்று தியாகம் செய்யக்கூடிய தியாகிகளாக விளங்கக்கூடியவர்கள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள். விசாகம் நட்சத்திரம் முதல் பாதம், இரண்டாம் பாதம், மூன்றாம் பாதம் துலாம் ராசியில் அமையும், நான்காம் பாதம் விருச்சிக ராசியில் அமையும். விசாகம் நட்சத்திரம் முதல் பாதம் ஒருவர் பிறந்து அந்த சந்திரனை சனி ராகு கேது சம்பந்தப்பட்டு இருந்தால் கபடதாரியாக இருப்பார், கல்வி அறிவு இருக்கும், புத்திமானாக இருப்பார், ஜோதிட சாஸ்திரம் அறிந்தவராக இருப்பார், சுகவாசி, விவேகம் மிகுந்தவர், கவிபுனையும் ஆற்றல் உண்டு, வியாபார தொழில்நுட்பம் மிகுந்தவர். குறிப்பாக கன்னி லக்னம் துலாம் லக்னத்தில் பிறந்தவராக இருந்தால் சிறந்த வியாபாரியாக திகழக்கூடியவராக இருப்பார். அடுத்து விசாகம் நட்சத்திரம் இரண்டாம் பாதம் தற்பெருமை உடையவர், சூழ்ச்சி எண்ணம் உடையவர், காமம் மிகுந்தவர், அதே நேரத்தில் உண்மையை மதிப்பவர், அறவழியில் வாழ்பவர், உடல் நலனில் அக்கறை செலுத்த வேண்டியவர். அப்புறம் பார்த்துக்கலாம், இல்லை எதுவும் இல்லை அப்படின்னு இருக்கக்கூடாது. அந்தந்த காலம் அந்தந்த வயதுக்கு ஏற்றவாறு உணவு பழக்கங்களை பின்பற்ற வேண்டும், மருத்துவ ஆலோசனையும் பின்பற்ற வேண்டியது அவசியம். அதே நேரத்தில் காமத்தில் அதீத ஆர்வம் ஈடுபாடு உடையவர், இடம் பொருள் அறிந்து நடந்து கொள்ளக்கூடியவர்,
விசாகம் நட்சத்திரம் 3ஆம் பாதம். பலசாலி. ராகு கேது சம்பந்தப்பட்டு இருந்தால் திருட்டு புத்தி உடையவராக இருப்பார். அதே நேரத்தில் நன்மை தீமை சாதகம் பாதகத்தை அறிந்து தெளிந்து நடந்து கொள்ளக்கூடியவராக இந்த விசாகம் நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் இருப்பார்கள். எக்ஸ்ட்ரா மேரிட்டல் ஆக்டிவிட்டீஸ், பிறர் மனை நோக்குதல், இது போன்ற சங்கடமான சூழலுக்கு ஆளாக நேரிடும். விசாகம் நட்சத்திரம் 3ஆம் பாதம். சுக்கிரன் நீசமடைந்திருந்தாலோ சுக்கிரனுடன் செவ்வாய் ராகு கேது சம்பந்தப்பட்டு ஒருவர் விசாகம் நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்தவராக இருந்தால் மாற்றான் மனைவியோடு மதன சுகம் பெறும் நிலை ஏற்படும். சொல்லாற்றல் உடையவர். அடுத்தது விசாகம் நட்சத்திரம் 4ஆம் பாதம். அறிவாற்றல் மிகுந்தவர், யோகங்களை பயிலக்கூடியவர், பெரும் செல்வம் உடையவர், மெய்யறிவாளர், நல்ல தோற்றம் உண்டு, சொல்லாற்றல் உண்டு. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மூலம் நட்சத்திரக்காரர்களிடம் கவனமாக இருக்க வேண்டும். அதேபோல உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களிடம் கவனமாக இருக்க வேண்டும். அதாவது அவர்களிடம் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு அவன் என்னை பற்றி இப்படி சொல்லிட்டான் அப்படி சொல்லிட்டான்னு புலம்பி பிரயோஜனம் இல்லை. கவனமாக இருந்துக்கணும். உங்களை பற்றி டமார் அடிச்சு விட்ருவாங்க. அடுத்தது திருவாதிரை நட்சத்திரக்காரங்கள்கிட்ட வரவு செலவு விஷயத்தில் கவனமாக இருந்துக்கணும். முடிஞ்ச வரைக்கும் தவிர்ப்பது நல்லது. அடுத்தது மகம் நட்சத்திரக்காரங்கள்கிட்டையும் கொஞ்சம் விலகி இருக்கிறது நல்லது. அதே போல் ரோகிணி அஸ்தம் திருவோணம் நட்சத்திரக்காரங்கள்கிட்ட இருந்தும் கொஞ்சம் விலகி இருக்கிறது நல்லது. அவர்களால் எப்போதும் சிரமத்தை அனுபவிக்க நேரிடும். பூசம் அனுசம் நட்சத்திரக்காரர்கள் மூலமாக அன்பும் நல்ல வழிகாட்டுதலும் பொருளாதார பலமும் குடும்ப அபிவிருத்தியும் கிட்டும். கிருத்திகை உத்திரம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் மூலமாகவும் அன்பும் அனுசரணையும் ஆதாயமும் நல்ல வழிகாட்டுதலும் நட்பும் உண்டு. நேயர்களே, நமது ராகு வாழ்க ஆஸ்ட்ரோ டிவியை தொடர்ந்து பார்த்து ரசித்து உங்கள் மேலான ஆதரவை தாருங்கள். உங்கள் ஜாதகத்திற்கான பலன்களை காண விரும்பும் அன்பர்கள் அடியனின் வாட்ஸ்அப் கைபேசி எண் 9629159717, அதாவது 9629159717 என்ற எண்ணிற்கு உங்களுடைய பெயர், தாய் தந்தை பெயர், உங்களுடைய உண்மையான பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், கிழமை, பிறந்த ஊர், ராசி, நட்சத்திர லக்ன விவரத்தை குறிப்பிட்டு தகுந்த தட்சணை கால அவகாசத்தில் உங்கள் ஜாதகத்திற்கான வழிகாட்டுதல் பலன்களை பெறலாம். நமது சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நல்லதொரு பதிவில் நாம் சந்திப்போம். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.